ஒரு எழுத்தாளரா இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, நான் எழுத ஆரம்பிக்கிறேன். என் கதையோடைய கதாநாயகனுடைய பேர் மாலியா. என்னுடைய கதையில நீங்க கதாபாத்திரங்களா வர ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ தலைவா, உண்மையிலேயே நீங்க மாவீரன் தான். ஆகாயத்திலிருந்து ஒரு அம்பு வந்து பாஞ்சுது. என்ன காளியா, என்னோட அம்பை நீ பாத்தியா? என்கிட்ட தான் இருக்கு, ஆனா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆமா, கண்ணில ஏதோ கண்ணாடி மாட்டிருக்கியே, உனக்கு இந்த விளம்பரம் தெரியும்? இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஒரு எழுத்தாளன் இப்படிதான் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கணும். இங்க இருந்து கிளம்பு. இதை எழுத்தாளன் எவனாவது கேட்டு அவன் கிட்ட மொத்தம் விடு. சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். பாத்தீங்களா? உனக்கு தெரியுமா ஜக்கு, பெரியவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு உண்மையான எழுத்தாளனை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா. ஏய், நில்லுங்க. இப்ப என்னவோ சொல்லிட்டு இருந்தேன். தப்பா எடுத்துக்காத. வா வா, வந்து உட்காரு. பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல எழுத்தாளனா இருந்தா என்ன எழுதினாலும் அது அப்படியே உண்மையா நடக்குமா? ஒரு நிமிஷம், நீ எழுதின புத்தகத்தை கொடு. இங்க பாரு, நீ தானே எழுதி இருக்க. வானத்துல இருந்து ஒரு பொருள் விழுன்னு எழுதி இருக்கல. ஓ, அப்படியா? அப்படின்னா அது இதானா? அப்படின்னா நீ என்ன எழுதினாலும் அது அப்படியே நடக்குதுப்பா. எனக்கு தெரியும். இருக்கீங்க. வா பீம், இனிமே உன்னால என்ன தோக்கடிக்கவே முடியாது. வா, போட்டிக்கு வா. பல பரீட்சையில உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. அவன் என்ன எழுதினாலும் அது அப்படியே நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இதுல நானே எழுதி அவன் கதைய முடிக்க போறேன். மனதில் பட்டதை எழுதிவிடு. நீ ஒரு பெரிய மாவீரனாகவும் மாறிவிடு. ஒரு மிகப்பெரிய மாவீரன் காட்டுக்குள்ள இருக்கிற ஆலமரத்து பின்னாடி போவான். இது என்னது? வரைபடம் கூட கொடுத்திருக்காங்க. இந்த மரத்துக்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, காயா இங்கதான் இருந்திருக்கான். போயிருப்பான். பூமிக்கு அடியில போயிருப்பான். தயாரா இருக்கீங்களா? 1 2 3 வாங்க. உன்னோட கதைக்கு ஒரு வித்தியாசமான முடிவு கொடுக்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். இப்போ என்னுடைய கதை ரொம்பவே சுவாரஸ்யமா மாற போகுது. எல்லாரும் உள்ளே இருங்க. என்ன வழிய உருவாக்கிக்க வேண்டியதான். கெட்டவங்களோட முடிவு என்னன்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன். கதை இப்படி முடிஞ்சு போச்சே. நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கு. பின்னாடி போனா ஏன் நிழலும் பின்னாடி. என்ன என்னாச்சு? என்ன சத்தம் அங்க? அங்க பாரு, இது எதுவா இருந்தாலும் இந்த கண்ணாடியை பார்த்து பயப்படுது. கிணத்துக்குள்ள குதிச்சிருச்சு. நான் இது வரைக்கும் பூதத்தை நம்பினது கூட கிடையாது. அப்புறம் ஒரு நாள்
இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மலைக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய பூதங்கள் ரொம்ப கெட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னங்கறத இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மழையால என்னை இன்னைக்கு தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப கூட அந்த மழை புயல்லாம் பூதம் தான் உருவாக்குதுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா எந்த ஒரு புயல் மழையாலையும் அந்த பூதங்களை பத்தின உண்மைகளை நான் கண்டுபிடிக்கிறத தடுத்து நிறுத்த முடியாது. பூதங்களா எங்க இருக்கீங்க? உனக்கு பின்னாடி. என்ன இதுக்கு முன்னாடி எப்பவாவது பாத்திருக்கியா ரெட்ட பூதத்தை? பூதமே இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்ன ரெட்ட பூதம் குட்ட பூதம்? இவனை நாம பூனையா மாத்திரலாம். என்ன என்ன வேணாலும் பண்ணி தொலைங்கயா. ஆனா தயவு செஞ்சு கீழே இறக்கி விட்டு பண்ணுங்கயா. நான் சொல்ற மாதிரி பூதம் தான் இல்ல, நான் சொல்ற மாதிரி பூனை தான். பூதம் தான் பூனை தான். பூதம் பூனை பூதம். தைரியத்தை இழக்காத. இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். உன்னை பழையபடியே மாத்தணும்னா அந்த பாழடைஞ்ச மாளிகை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லு. பூதம் மக்களை தொல்லை பண்றதுக்கு ஒரு புது ஸ்டைல். எல்லாரும் சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. பாத்தியா, நீ பேசிட்டு இருந்ததால பசங்க ஓடியே போயிட்டாங்க. அது அது வந்து உங்களை ஒரு கொசு கடிக்க வந்தது. இவனையே நம்மள மாதிரியே நாம பூதமா மாத்திரலாம். இல்ல வேணாம் கருப்பா, இவனை நாம குரங்கா மாத்திரலாம். நான் தான் சொல்றேன்ல பூதம்னு. குரங்கா மாத்துனா ரொம்ப நல்லா இருக்கும். பூதம் குரங்கு. இவங்க ரெண்டு பேரும் நிறைய சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களை இன்னும் சண்டை போட வைக்கணும். அப்பதான் ஒவ்வொருத்தரா ரெண்டு பேரையும் நம்ம ஜெயிக்க முடியும். பீம், ஜாக்கிரதை, பாத்து போ. சரி, உங்க ரெண்டு பேர்ல யாரு ரொம்ப நல்லவங்க? நான் தான். இல்ல நான் தான். இல்ல நான் தான். ரெண்டு பேரும் ரெட்ட பிறவி. அதனால தான் உன்னை நான் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லனா என்ன பண்ணுவ? இனிமே என் கண்ணுல பட்ட உன்னை நான் விடவே மாட்டேன். போ போ. இப்போ நம்மளோட அடுத்த பிளான். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, பூதம் பூனைக்கு கண்ணாடினா எவ்வளவு பயம்னு? பூதமா மாறினதுக்கு அப்புறம் எனக்கும் கண்ணாடி பார்க்க பயமா இருக்கு. நாங்க பூதங்க அந்த கண்ணாடிய தொட்டா அதுக்குள்ள கைதி ஆயிடுவோம். அப்படின்னா நமக்கு பெரிய செவ்வறு அளவுக்கு கண்ணாடி வேணும். அப்பதான் இருட்டுல ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த கண்ணாடியில தெரிவாங்க. என்னால கண்ணாடியே தொட முடியாது. ஆனா டோலு போலுவை என்னால தூக்க முடியும். தெரியும் நீ போரா இருக்கன்னு. உன்கிட்ட வேற ஐடியாவே இல்லையா? அதனால தான் நீ என்ன மாதிரி காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க. கேட்க மாட்ட. அப்ப சரி, இந்தா என்னுடைய ஒரு குத்த வாங்கிக்க. கண்ணாடி. கருப்பா அண்ணா, என் தம்பி. அப்படின்னா நீங்க முதல்ல நான் சொல்றபடி செய்யணும். அப்ப சீக்கிரமா சொல்லுப்பா. முதல்ல அந்த பூதம் பூனைய பழையபடி மனுஷனாக்குங்க. ரெண்டாவது, பூதம் குரங்க பழையபடி காளியாவ மாத்துங்க. மூணாவது நிபந்தனை, அண்ணன் தம்பி பூதங்களான நீங்க இனிமே ஜனங்களை பயமுறுத்த கூடாது. பயமுறுத்த மாட்டோம், என்னைக்கும் பயமுறுத்தோம். என்னுடைய அன்பு தம்பி கருப்பு. இன்னும் கொஞ்ச நாள் எங்க லீவ் எல்லாம் முடிய போகுது. சீக்கிரமா கிளம்பி விளையாட போறேன்.
ஆ